ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நாம் வீடியோவில் எதிலிருந்து தேனியை பிடிக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் முன்னாடியே பார்த்துருப்பீங்க. ஆமாம், ஒரு மஞ்சனத்தி மரத்தில் ஒரு உயரமான கிளையில் தான் இந்த தேனீ கூட்டம் நமக்கு அடைஞ்சிருந்துச்சு. அந்த தேனீ கூட்டத்தை நாம் அவ்வளோ எளிமையாக பிடிக்க முடியாது. அதனால் இந்த மரத்தை நாம் ஒரு ரம்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய மரத்தை அறுக்கக்கூடிய அந்த வாழை வச்சு நாம் அறுத்து அந்த மரத்தை நாம் மெதுவாக எந்த ஒரு அதிர்வும் இல்லாமல் அதை நம்ம சாய்ச்சி பழைய தேனீ பெட்டியில் இருந்து ஒரு புழு அறையை நாம் எடுத்துகிட்டு அந்த அறையை உதவியாக வச்சு நாம் இந்த தேனீக்களை எளிமையாக பிடிக்கலாம். நாம் புழு அறை இல்லாமல் நாம் இந்த தேனீக்களை பிடிக்கும் பொழுது என்னாகும் அப்படின்னா, இந்த தேனீக்கள் சில சமயங்களில் பறந்து இன்னும் உயரமான இடத்துல போய் அடைவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதுவே நாம் ஒரு தேன் மற்றும் புழுக்கள் இருக்கக்கூடிய ஒரு புழு அறையை நாம் எடுத்துகிட்டு அதில் நாம் இந்த தேனீக்களை நாம் மெதுவாக அதனுடைய இருப்பிடம் மாதிரியே அதுக்கு ஒரு மாயையான ஒரு பிம்பத்தை நம்ம ஏற்படுத்துறதுனால அந்த தேனீக்கள் எல்லாமே நம்ம கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சட்டத்தில் மெதுவாக ஏற ஆரம்பிக்கும். நாம் இந்த கூட்டத்தை கலைச்சி அப்புறமா அதில் ராணி தேனியை நாம் தேடும் பொழுது சில சமயங்களில் இந்த தேனீக்கள் கலைஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி நாம் நல்ல நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு புழு அறையை கொண்டு வைக்கும் பொழுது அந்த தேனீக்கள் எல்லாமே புழு அறையில் ஏற ஆரம்பிச்சிடும். அப்படி ஏறினதுக்கு அப்புறமா இந்த புழு அறையை நாம் கொண்டு வந்திருக்கக்கூடிய பெட்டியில் வைக்கும் பொழுது எல்லா தேனீக்களும் அந்த பெட்டிக்குள்ளே போயிடும். ஆனால் கண்டிப்பாக ராணி தேனி இந்த ஃப்ரேமில் ஏறினா மட்டும்தான் எல்லா தேனீக்களும் அந்த பெட்டிக்குள்ளே போகும். இல்லை அப்படின்னா மறுபடியும் அந்த பெட்டியிலேருந்து எல்லா தேனீக்களும் இந்த ராணி தேனி எங்கே இருக்கோ அந்த இடத்துக்கு பறந்து வந்துடும். அதனால் நாம் கொஞ்ச நேரம் பொறுமையாக இந்த சட்டத்தை அந்த தேனீக்கள் இருக்கக்கூடிய அந்த மரக்கிளை மேலே நாம் வச்சுட்டு கொஞ்ச நேரம் நாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். அப்படி நாம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறதுனால எல்லா தேனீக்களும் சுறுசுறுப்பாக இந்த ஃப்ரேமில் வேகமாக ஏற ஆரம்பிச்சிருச்சு. அப்படி ஏறிட்டு இருக்கும்போதே நாம் கொஞ்சம் அதில் கவனமாக கவனித்து ராணி தேனி இருக்குதா அப்படிங்கிறத நாம் பார்க்கணும். ராணி தேனி அந்த ஃப்ரேமில் ஏறினது கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த சட்டத்தை நாம் கொண்டு வந்திருக்கக்கூடிய பெட்டியில் வச்சு அடைச்சிடலாம். அப்படி அடைச்சிட்டோம் அப்படின்னா மீதம் இருக்கக்கூடிய எல்லா தேனீக்களுமே அந்த பெட்டிக்குள்ளே போயிடும். பெரும்பாலும் நீங்கள் இந்த வீடியோவில் முதல்ல கவனமாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா நாம் இதை அருவாளை பயன்படுத்தி இந்த மரத்தை வெட்டலை. அப்படி நீங்கள் அருவாளை பயன்படுத்தி இந்த மரத்தை வெட்டும் பொழுது அதிகப்படியான அதிர்வு ஏற்பட்டு தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த தேனீ கூட்டம் கீழே விழுந்துடும். அப்படி கீழே விழுறதுனால அந்த தேனீக்கள் எல்லாமே கலைஞ்சு போயிடும். அதனால தான் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த தேனீ கூட்டத்திற்கு அதிர்வு ஏற்படாதவாறு நாம் அந்த அறம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாழை பயன்படுத்தி மெதுவாக அறுக்கிறோம். பாதி அளவு அறுத்ததுக்கு அப்புறமா ஒரு நண்பருடைய உதவியோடு நாம் அந்த மரத்தை மெதுவாக தரையில் எந்த அதிர்வும் இல்லாமல் நம்ம வைக்கிறோம். இப்போ நாம் அந்த தேனீ கூட்டம் எல்லாமே அந்த புழு அறையில் அடைஞ்சதுக்கப்புறமா அதை நாம் கொண்டு வந்திருக்கக்கூடிய பெட்டியில் வச்சு அடைச்சி மேலே உள்ள மூடியையும் நாம் க்ளோஸ் பண்ணிடணும். இப்போது கொஞ்ச நேரத்தில் அந்த மற்ற தேனீக்கள் எல்லாமே ராணி எங்கே இருக்குது அப்படின்னு தேட ஆரம்பிக்கும். அப்படி தேட ஆரம்பித்ததுக்கப்புறம் அது இந்த மரப்பெட்டியில் தான் இருக்குது அப்படிங்கிற அது உறுதி செஞ்சதுக்கப்புறமா மீதம் இருக்கக்கூடிய எல்லா தேனீக்களும் மரக்கிளையிலேருந்து இங்கே வர ஆரம்பிச்சிடும். நாம் அப்படி அந்த தேனீக்கள் தேடுவதற்கு ரொம்பவே யோசிச்சு அப்படின்னா நாம் கொஞ்சம் தேனீ கூட்டத்தை நம்ம கையால் எடுத்து அதை நாம் இந்த பெட்டியின் வாசல் பகுதியில் கொண்டு போனீங்க அப்படின்னா எல்லா தேனீக்களுமே வேகமாக போயிடும். நீங்கள் நம்ம யூடியூப் சேனலை இப்போ தான் முதல் தடவையாக பார்க்குறீங்க அப்படின்னா இன்னும் பல சுவாரஸ்யமான இடங்களில் நாம் தேனீக்களை பிடிச்சி பெட்டியில் அடைச்ச வீடியோக்கள் எல்லாமே நம்ம யூடியூப் சேனலில் இருக்குது. அந்த யூடியூப் வீடியோக்களில் நீங்கள் பார்க்கும் பொழுது ராணி தேனியை பிடிச்சதுக்கு அப்புறமா இந்த தேனீக்களுடைய செயல்பாடு எந்த மாதிரி இருந்துச்சு, ராணி தேனியை பிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த தேனீக்களுடைய செயல்பாடு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். முக்கியமாக தேனீக்கூட்டில் நாம் ராணி தேனிக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கணும். அதே சமயத்தில் வேலைக்கார தேனீக்கள் தான் ஒரு கூட்டத்தில் அதிகப்படியான வேலையை செஞ்சு நமக்காக தேனை சேகரிக்கும். இந்த மாதிரி நம்ம கூட்டை பிடிச்சு கொண்டு போகும் பொழுது இந்த தேனீக்கள் நல்ல முறையில் தேன் அறையை கட்டுறதுக்கு ரொம்ப காலம் எடுத்துக்கிடும்.
அதாவது சுமார் 6 மாதத்திற்கு மேலாக இந்த கூடு ஒரு தேன் அறையை கட்டுறதுக்கு அதனுடைய நேரத்தை அது எடுத்துக்கும். ஆனால் இதையே சில பேர் வணிக ரீதியாக செய்யும் பொழுது இந்த மாதிரி பெட்டிகளில் இருந்து ஒரு பெட்டியை 2ஆக பிரித்து அல்லது 3க்கும் மேற்பட்ட பெட்டிகளாகவும் பிரிப்பாங்க. பிரித்து அதில் அவங்க அதுக்கு 2-3 மாதங்கள் தொடர்ந்து ஃபீடிங், அதாவது உணவு, இவங்களே செயற்கையான உணவு, சீனி கரைசல் மற்றும் வேறு ஏதாவது இனிப்பான உணவுப் பொருளை அதுக்கு வழங்கி அந்த தேனீ கூட்டத்தை இவங்க ரொம்ப வேகமாக வளர்ப்பாங்க. ஆனால் இப்படி வளர்க்கக்கூடிய தேனீக்கள் என்னாகும் அப்படின்னா வேகமாக வளரும், தேனீக்களுடைய எண்ணிக்கையும் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி பெட்டிகள் அந்த இடத்துல இருந்து வேறொரு இடத்திற்கு நாம் மாற்றி வைக்கும் பொழுது அதனுடைய செயல்பாடு ரொம்பவே குறைவாயிரும். அதாவது இந்த மாதிரி பெட்டி விற்கிறவங்ககிட்டேருந்து நீங்கள் பெட்டியை வாங்கி உங்களுடைய இடத்துல நீங்கள் வைக்கும் பொழுது அங்கே சரியான அதுக்கு உணவு கிடைக்காததுனாலையும் நீங்கள் அதை புதுதாக பராமரிக்கிறவங்க சரியாக பராமரிக்கிறதுனாலையும் அந்த தேனீ கூட்டங்கள் கலைஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த மாதிரி ஒரு ஆரம்பக்கட்ட நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு தேனீக்கள் நாம் கொண்டு வந்திருக்கக்கூடிய புதிய பெட்டியில் வைக்கும் பொழுது அந்த புதிய ராணியானது முட்டையிடுறதுக்கு கொஞ்சம் காலதாமதித்தாலும் அதனுடைய செயல்பாடு ரொம்ப வேகமாக இருக்கும். அதனால் இந்த கூடு ரொம்ப வேகமாக வளர ஆரம்பிக்கும். அப்படி வளர ஆரம்பிக்கும் பொழுது நாம் இதை தொடர்ந்து ஒரு 2-3 வாரங்களுக்கு நாம் கண்காணிக்க வேண்டியிருக்கும். ஏன் அப்படின்னா இதனுடைய மெழுகு அறைகளை அது ஃப்ரேமை விட்டு வெளியில் கட்டுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் அது சரியான ஃப்ரேமில் தான் அதனுடைய அறையை கட்டுதா அப்படிங்கிறத நாம் கொஞ்சம் தொடர்ந்து கண்காணிக்கணும். அதுக்கு அப்புறமா அந்த தேனீக்கள் ரொம்ப வேகமாக நீங்கள் எதிர்பாராத அளவில் வளர ஆரம்பிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். உங்களுக்கு தேனீ வளர்ப்பு பற்றிய ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் மறக்காமல் அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு நாங்கள் எல்லா விளக்கத்தையும் வரக்கூடிய வீடியோவில் தொடர்ந்து கொடுப்போம். அடுத்து நாம் புதிதாக வளர்த்த தேன் பெட்டியில் இருந்து எப்படி நாம் தேனை பிரித்து எடுக்கிறோம் அப்படிங்கிறது அடுத்த வீடியோவாக உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. மறக்காமல் எல்லா வீடியோவையும் பாருங்கள். நன்றி.